ஸோ ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் பிசி மேன். ஸோ ரூமில் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக வெளியில் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ எங்கள் பக்கத்தில் வந்து 7-Eleven ஒரு ஷாப் இருக்குது. 7-Eleven ஷாப் எப்படின்னா நம்ம ஊர் க்ராசரி தான். இங்கே வந்து 24/7 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சிம் கார்டு வாங்கணும், லோக்கல் சிம் கார்டு. ஏன்னா நம்ம தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா ஏரியாவில் இருக்க போகிறோம். அதுக்கு வந்து சிம் கார்டு கம்பல்சரி தேவை. ஸோ லோக்கல் சிம் கார்டு வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டு வீசா கொடுத்தோம்னா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு தமிழ் கடை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இருக்கிறது வந்து ராக்ஸி ஸ்கொயர், கிராண்ட் மெர்க்யூர் ராக்ஸில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம போயிட்டு அங்கே சிம் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து மெரினா சாண்ட்ஸ் பே போகலான்னு இருக்கிறேன். ஸோ டாக்ஸிஸ் கிடைக்கல, இன்னும் கிடைச்சதுன்னா நம்ம போகலாம். நான் வந்து சிங்கப்பூர் டாலர்ஸ் மாற்றல. ஆக்சுவலாக எனக்கு வந்து யூஎஸ்டி தான் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் யூஎஸ் டாலர்ஸில் மாற்றிட்டேன். ஸோ சிங்கப்பூர் டாலர்ஸ் இருந்தால் தான் நம்ம டாக்ஸி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டேப் அண்ட் பே. ஸோ நம்ம போய் சிம் கார்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ராக்ஸிலேருந்து நம்ம இங்கே போகலாம், மெரினா சாண்ட்ஸ். ஓகே, நாம இப்போ ஷாப்புக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக 7-Eleven ஒரு ஷாப் இருக்கு, முருகான்னு ஒரு ஷாப் இருக்கு. ஸோ முருகா ஷாப் வந்து நம்மளோட தமிழ் கடை நினைக்கிறேன், மலையாளிஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீ முருகன் பிளஸ் அப்படின்ற ஷாப்பு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஷாப்பில் தான் எல்லாமே கிடைக்குதுங்க. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஐட்டமும் கிடைக்குது. ஸோ நம்ம ஊரில் எப்படி க்ராசரி ஷாப் இருக்குமோ அதே மாதிரி இங்கே சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, நம்ம ஊர் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இளநீர் பாருங்க, நம்ம ஊரில் எப்படி வாங்குறீங்க அதே மாதிரி இளநீர், பூ, ஈவன் பூலாம் கிடைக்குது. நம்ம ஊர் சாமந்தி பூ. ஓ, ப்ரைஸ் $12, 12 சிங்கப்பூர் டாலர்ஸ்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. 67 × 12, அதுதான் இங்கே ஒரு கேஜியோட ப்ரைஸு. மற்றபடி நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா பொருளும் இங்கே கிடைக்குது. ஸோ மக்கள் எல்லாம் இங்கே வந்து வாழ ஆரம்பித்தவொடனே எல்லாருமே எல்லாமே தேவைப்படுறதுனால ஸோ அவங்க மூவ் பண்ணுறாங்க. நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் இருக்குங்க. தமிழ் பாட்டு ஓடுதுங்க, இங்கே பக்கா தமிழ் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஊர் அரிசி, கோயினூர் ரைஸ் இருக்குது பாருங்க, குபூஸ்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே சிங்கப்பூருக்காக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இந்தியாவில இருந்து. ஸோ நம்ம ஊர் சேம், நீங்க என்ன வேணாலும் கிடைக்கலாம். அந்த பாருங்க, நம்ம ஊர் உதயம் பருப்பு, நம்ம ஊர் உதயம் பருப்பு, உதயம் பிராண்டு எல்லாமே இருக்கு. மேபி இந்த உதயம் வந்து இவங்களோட ஓன் பிராண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உதயம் ஸ்ரீ முருகன் போட்டிருக்கு. பட் இது நம்ம ஊர் பக்கா உதயம். ஸோ எல்லாமே இருக்கு தலைவா, எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிடல, ஸ்நாக்ஸ் வாங்க வந்திருக்கிறேன். ஸோ ஸ்நாக்ஸ் கவுண்டரும் ஒரு கோலம் வாங்க வந்திருக்கிறேன். என்ன ப்ரைஸ்ன்றதை நான் உங்களுக்கு பில் போட்ட பிறகு நம்ம இந்தியன் ரேட்ல கன்வெர்ட் பண்ணி சொல்றேன். பட் அதர்வைஸ் ஓகே, ரீசனபிள் ப்ரைஸ் தான். இந்த ஊர்ல கிடைக்கிற பொருளுக்கு நம்ம இந்த விலை தான் கொடுத்தாகணும். ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் தான். இங்க பாருங்க, நம்ம ஊர் சாமி போட்டோலாம் மோஸ்ட்லி மிடில் ஈஸ்ட் இதெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ஊர் சாமி போட்டோல இருந்து, நம்ம ஊர்ல இருந்து விளக்கு, மணி, பூஜை ஐட்டங்கள் பாருங்க, வளையல், நம்ம ஊர் இந்த சாமி கும்பிட்டு யூஸ் பண்ற வளையல், அகல் விளக்கு, தீபாவளிக்கு எல்லா சாமிங்களோட சிலைங்களும், மெட்டல் பிராஸ்ல, சாம்பிராணி, இது நம்ம ஊர் சைக்கிள் பிராண்டு சாம்பிராணி பார்த்துக்கோங்க, எல்லாமே தமிழ்லயே இருக்கு. ஸோ நீங்க நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருள் எல்லாமே இங்க கிடைக்குது, இன்க்ளூடிங் சாமி கும்பிடுற பொருள் வரைக்கும் நிறைய இருக்குங்க. ஆக்சுவலா பன்னீர், தாலிக்கயிறு, வெத்தலை, பாக்கு எல்லாமே கிடைக்குது. இங்க பாருங்க, நெய்வேலிய சாம்பிராணி, நம்ம ஊர்ல இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவோம்ல, அந்த சாம்பிராணி அதுவும் கிடைக்குது. சர்ப்ரைஸா இங்க கோமியமும் கிடைக்குதுங்க. கோமியமும் நான் இப்ப பார்த்தேன், இருந்துச்சு. இங்க பாருங்க, கங்கா ஜலம், நம்ம ஊர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், மருதாணி, மாலைங்க எல்லாமே கிடைக்குது. ஸோ வர்றவங்க ராக்ஸி பேல இருக்கிறவங்க இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இதுதான் சொன்னாங்க. ஸோ எனக்கு அப்படிதான் தெரியுது. ஏன்னா நம்ம ஊர் ஐட்டங்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். அவங்க இம்போர்ட் காஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, அதை நீங்கள் மேனேஜ் பண்ணீங்கன்னா ஓகே. பட் நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிப்பிக்கலாக அதை கொண்டு வந்து நம்ம டாலர்ஸ்லேருந்து ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுவோம். 67 ரூபாயா, ஐயோ அப்படின்னு யோசிப்போம். நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. சிங்கப்பூரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்பவுமே ஜாஸ்தி. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுமே தவிர நீங்கள் இந்தியனில் கால்குலேட் பண்ணீங்கன்னா எதுவுமே வாங்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இங்கே இருக்கிற சேலரியில் கால்குலேட் பண்ண சொல்லும். ஸோ இதுதான் 7-Eleven. 7-Elevenன்றது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு மினி கிராசரி ஷாப். மோஸ்ட்லி அவங்க வந்து நான் ஆல்கஹாலிக் லிக்கர்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ரெடிமேட் பேக்டு ஃபுட்ஸ் அந்த மாதிரி விற்கிறாங்க. பட் இங்க வந்து தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து
சிம் கார்ட்ஸ் வாங்க முடியும். ஸோ மற்ற இடத்துல சிம் கார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அன்லஸ் நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா. பட் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சிம் கார்ட்ஸ் வாங்கலாம். ஸோ சிம் கார்ட்ஸுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, டூரிஸ்ட்டுக்கு வந்து 14 days சிம் கார்டு கொடுக்குறாங்க. 30 சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து ஒரு சிம் கார்டோட காஸ்ட்டு. 30 days வேலிடிட்டி. 14 daysக்கு இருக்கிறது வந்து உங்களுக்கு $14 என்னமோ இருக்கு. பட் உங்களுக்கு அந்த காஸ்ட்ல தான் இங்கே வருது. 100 GB டேட்டா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு எப்படின்னாலும். ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்க வந்திருக்கிறோம். நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். என்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். சரி, இங்க வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு 7-Eleven வந்து இந்த சைனீஸ் ஐட்டம், கொரியன் ஐட்டம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்க ஜாஸ்தி இருக்குது. பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து சைனீஸ் கொரியன் ஐட்டம் தான். நம்ம ஊர் ஐட்டம்ஸ் இங்க பெருசா எதுவும் இல்லை. ஈவன் லேஸ் நான் ட்ரை பண்ணேன். லேஸ் வந்து நம்ம ஊர்ல சாப்பிட்ற லேஸ் ஃபிளேவர் மாதிரி இல்லை, இங்க வேற மாதிரி இருக்குது. நீங்க பாருங்க. ஸோ இது வந்து நான் ஆல்கஹாலிக் வைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இங்க. ஸோ இங்க ஆஃபர் போயிட்டு இருக்குது. இப்போ இங்க வந்து சைனீஸ் நியூ இயர்க்காக இங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதனால நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல கிடைக்குது. பிளஸ் வந்து உங்களுக்கு சாண்ட்விச்சஸ் வந்து ரெடிமேட் இங்க கிடைக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை, வாண்ட் டு கிராப் சம்திங்னா இங்க வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஷாப் பேர் வந்து 7-Eleven. இது சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இந்த 7-Eleven ஷாப் 24/7 ஆப்ரேஷன்ல இருக்கு. ஸோ எதனால வேணும்னா இங்க அர்ஜென்ட்டா வந்து சிங்கப்பூர்ல பஸ் ஸ்டாப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க எல்லா பஸ்ஸும் அம்பா கிளாஸ்லயா இருக்கு. யூரோ 6ன்ற பிராண்ட்ல தான் இங்க பஸ் இருக்கு. டபுள் டக்கர் இருக்கு, ஓப்பன் ரூஃப் பஸ் கூட இருக்குன்னு சொன்னாங்க. பட் நம்ம இன்னும் பார்க்க முடியல. ஸோ இதுதான் ஷாப்பிங் சென்டர். பஸ்ல ஏறணும் அப்படின்னா நம்ம கிட்ட பஸ்ஸுக்கான கார்டு இருக்கு. கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்க பஸ்ல வந்து ஏற தெரியும். நம்ம கிட்ட பஸ் கார்டு இல்லாததுனால நம்ம வந்து கேப் தான் எடுத்தாகணும். கேப் வந்து இங்க வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க, டெபிட் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து சிங்கப்பூர் டாலர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க கார்டு பேமெண்ட் எந்த ஒரு கார்டா இருந்தாலும் விசா மாஸ்டர் கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னொன்று இங்க பாருங்க, ஷேர் ட்ராக், சைக்கிள் அண்ட் பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும்தான் இந்த ட்ராக்கு. ஸோ நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருந்துச்சு, பட் அவ்வளோ எஃபெக்ட் இல்லை. பட் இங்க வந்து அதை கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்றாங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, பெடஸ்ட்ரியனா பெடஸ்ட்ரியன் அப்படின்றது தான் இந்த ரூல்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ரோட அப்படிதான் மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க. இப்போ நியரஸ்ட் ஒரு ஷாப் சொன்னாங்க, டெல்லி தர்பார். கிடைச்சிருச்சு. டெல்லி தர்பார் வந்து நம்மளோட இந்தியன், நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டு. ஸோ நம்ம ஈவினிங் இங்கே தான் டின்னர் வரலான்னு இருக்கோம். வந்து சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ ராக்ஸி பே வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. பெரிய பாட் சிட்டி இன்னும் இல்லை. சிட்டி வந்து உங்களுக்கு மரீனா சான்ஸ் தான் சொல்றாங்க. அங்கதான் உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அங்கதான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்ஸி எங்க கிடைக்குன்றதுதான் யாருமே சொல்ல முடியல. ஸோ இருந்தாலும் தேடி பிடிச்சி உங்களுக்காக அந்த வீடியோ நான் கேட்கறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம டாக்ஸி ஏறிட்டோம். ஸோ டாக்ஸி ஏறிட்டு அவர்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்றீங்களான்னு. ஓகே, அக்செப்ட் பண்றோம், பட் அப்ரூவல் வந்து பேங்க் சைட்ல இருந்து வரணும். வந்தாதான் நம்ம வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கிரெடிட் கார்டு மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. நான் வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை மீறி நம்ம எடுக்க விரும்பல. பட் இல்லைன்னா இந்த சைட்ல இருக்கிறது இந்த மிஷின் தான் வந்து அவரோட கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங் மிஷின். ஸோ ஆவரேஜா எவ்வளவு வரும்னு கேட்டேன் நான் சிங்கப்பூர் இந்த மரீனா பே போறதுக்கு. ஸோ நான் இருக்கிற இடத்துல இருந்து அது ஒரு 10 kilometers வருது. $10-15 வரும்னு சொல்லியிருக்காங்க, சிங்கப்பூர் டாலர்ஸ். பார்ப்போம். டிராபிக் மாடரேட்டா தான் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிராபிக் வந்து மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ்ல தான் பீக் ஹவர்ஸ். அப்ப வந்து உங்களோட மீட்டருமே வந்து மாறும். பட் அதர்வைஸ் வந்து மாடரேட்டா தான் இருக்குது. இங்க பெடஸ்ட்ரியன்ஸும் சைக்கிளிஸ்டும் ஜாஸ்தி பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு பிளஸ். இங்க எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறது இங்க ஒரு டிராபிக்ல இல்லாதது என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அட்லீஸ்ட் நீங்க டிராபிக்ல நிக்கிறீங்கன்னா எவ்வளவு செகண்ட்ஸ் இல்லை எவ்வளவு மினிட்ஸ் வந்து டிராபிக்ல நிப்பீங்கன்ற அந்த டைமர் இருக்கும். இங்க அந்த டைமர் இல்ல. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் பேஷன்ட்லி. பட் ஓகே, அதர்வைஸ் இப்போ நம்ம மெரினா பேக்கு எந்த ரூட் எடுக்கிறாரு தலைவர் தெரியல. அவர் எந்த ஊருக்காருன்னு தெரியல. மேபி அவுட் சைட் சைனா தான், அவுட் சைடு சிங்கப்பூரா தான் இருக்கும். ரோடு சீட் பெல்ட் கம்பல்சரிங்க. சீட் பெல்ட் போடலன்னா டிரைவர் உங்களை ஏற்ற மாட்டாரு, அடிச்சு தள்ளுறாரு வண்டியை. ஐ திங்க் இங்க வந்து 100-110 வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் சர்டன் ரோட்ஸ்ல. ஸோ அந்த ரோட்ல தான் அவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னபடி பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes நான் இருக்கிற இடத்துல இருந்து போயிடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சிங்கப்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ இது திரும்பி நான் மார்னிங் ஏர்போர்ட்ல இருந்து வந்த ரோடு கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கதான் அந்த மெரினா டிரைவர்ஸ் கிளப் இருந்துச்சு. நான் வரும்போது பார்த்தேன். ஸோ இப்போ அதே ரூட்ல தான் திரும்பி போறேன். என்னால ஜட்ஜ் பண்ண முடியுது. நான் தலைவர் இப்பதான் அவர் கொண்டு தூக்கி போடுறாரு. நம்ம ஏறும் போது ஒரு $5-8 சொன்னாரு. ஏறிட்டோம்.
ஏறின பிறகு பாதி தூரம் வந்த பிறகு தலைவர் என்ன சொல்றாருன்னா அங்க வந்து 10% மார்க்அப் சார்ஜ் இருக்குதான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுனால. ஸோ அந்த 10% மார்க்அப் சார்ஜுக்கு ஜிஎஸ்டி இருக்குதான். ஸோ நம்ம ஊர்ல தான் ஜிஎஸ்டியில வாங்குறாங்க, இந்த ஊர்லயும் ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ ஓவரால் எவ்வளவு வரும்னு தெரியல, அது மீட்டர் முடிக்கும் போது தான் தெரியும். பட் சிங்கப்பூர்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டூரிஸ்டா வந்தோம் அப்படின்னா நீங்க அந்த பில்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஏர்போர்ட்ல போகும்போது கஸ்டம்ல சப்மிட் பண்ணணும். கஸ்டம்ல சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி வே ஆஃப் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட் ஆஸ் அ டூரிஸ்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ பட் நம்ம வந்து க்ரூஸ் இருக்கிறதுனால நம்ம திருப்பி சிங்கப்பூருக்கு வந்து எக்ஸிட் ஆக மாட்டோம். ஸோ எவ்வளவு வருதுன்னு தெரியல, வந்த பிறகு சர்ப்ரைஸா பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் எவ்வளவு இருக்கு. பட் ரோட்ஸ் ஆர் சூப்பர் குட், வியூ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ நான் துபாயில இருந்ததுனால எனக்கு வந்து கம்பேர் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஓவரால் துபாய் வியூ மாதிரியே தான் வருது, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த ஏரியாவே. சிட்டிக்குள்ள போறதுனால தலைவர் ஃபர்ஸ்ட் பழக்கிறாரு. இதுதான் உங்களுக்கு மெரைன் போற மெயின் ரோடு. ஸோ இந்த மெயின் ரோட்ல தான் உங்களுக்கு வந்து போவோம். ஸோ இங்க வந்து ரோட்ஸ் வந்து ஒரு டைமிங்க்கு ஒரு வெஹிக்கிள் அலோவ் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த வெஹிக்கிள்ஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஆஃப்டர்நூன் ஹவர்ஸ்ன்றதுனால கார்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. மிட் நைட்ல வந்து ட்ரக்ஸ், ஹெவி லெவல் ட்ரக்ஸ் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம டிரைவர் சொன்னாரு. பார்ப்போம் என்ன சார்ஜஸ் வருதுன்னு தெரியல, வந்த பிறகு அதை ஃபைனலைஸா நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் பில் ஷேர் பண்றேன். மெரினா பே ஹோட்டல் சொல்றாங்கல்ல, அந்த மெரினா சான்ஸ் ஹோட்டல் 3 டவருக்கு மேல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஹோட்டல் இதுதான். ஸோ இந்த வீல் நான் கேட்டேன், இந்த வீல் வந்து நீங்க ப்ரீ புக் பண்ணியிருக்கணுமா, ப்ரீ புக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீல் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த வீலுக்கான ஆக்சஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் மெரினா ஹோட்டல் கிட்ட. ஸோ இந்த ஏரியால தான் மோஸ்ட்லி டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் அது இந்த ஏரியா இருக்குது. நீங்க டூரிஸ்டா வந்தாலுமே நீங்க வந்து பி ப்ரிப்பேர்ட், ஏன்னா இது கொஞ்சம் பாஷ் ஏரியா, பீச் கிட்ட இருக்கு. நாளைக்கு ஷிப்பும் இந்த ரூட்ல தான் போகும். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து நீங்க இந்த அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். இங்க வந்து மோஸ்ட்லி ஈவினிங்ஸ்ல வரது தான் ப்ரிஃபர் பண்றாங்க எல்லாரும், ஏன்னா ஈவினிங்ல வந்து இங்க வாட்டர் ஃபவுண்டன்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபவுண்டனை பார்க்கறதுக்கு தான் ஜாஸ்தி டூரிஸ்ட் வராங்க. ஸோ அதர்வைஸ் வந்து இந்த ஏரியால இது ஒன்று இருக்கு, பிளஸ் அந்த சென்ட்ரல் பார்க் ஒன்று இருக்கு. பார்க்குக்கு போக முடியுமான்னு தெரியல, பட் நம்ம இந்த ஏரியாவை சுற்றி பார்த்து டைம் இருந்தா போகும்.